யூடியூபர்ஸ் நம்பும் பொய்கள் பார்ட் 2. அதாவது நிறைய யூடியூபர்ஸ் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம நல்ல கண்டென்ட் போட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக வைரல் ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. உண்மை என்னென்னா, இங்கே யூடியூப்பில் நிறைய பேர் நல்ல கண்டென்ட் தான் போடுறாங்க. அவங்க ஏன் வைரல் ஆகலை அப்படின்னா, அந்த டைட்டிலு தம்ப்நெயில் இதை அவங்க கரெக்டாக போடலை. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். என்னுடைய கிளைண்ட் டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி ராம்நாட்டில் குழந்தை நல மருத்துவராகவும் டயட்டிஷியனாகவும் இருக்காங்க. அவங்க என்னுடைய கோச்சிங் வந்தாங்க. அவங்களுடைய சேனல் ஒரு பீடியாட்ரிக் அண்ட் நியூட்ரிஷன் சம்மந்தமான ஒரு சேனல். இப்போது இது சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணி நான் பார்க்கும்போது நிறைய டாக்டர்ஸ் நல்ல விதமாக ஒரு பொலைட்டான வெர்ஷனில் டைட்டில்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இப்போது இந்த மாதிரி நம்ம டைட்டில் போட்டோம் அப்படின்னா நம்ம க்ரோ ஆக முடியாது. நாங்கள் என்ன பண்ணோன்னா, நெகட்டிவான டைட்டில்ஸ், அதாவது குழந்தைகளுக்கு சோறு கொடுக்காதீங்க, எல்லாருமே சோற்றின் பயன்கள், 5 டிப்ஸ் இப்படி தான் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது. ஆனால் அதில் ஒரு க்யூரியாசிட்டி இல்லை. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், சோறு கொடுக்காதீங்க, சாப்பாடு கொடுக்காதீங்க, தாய்ப்பால் கொடுக்காதீங்க, பவுடர் பால் கொடுக்காதீங்க, எல்லாருமே கொடுங்கன்னு சொல்லி போடுறாங்க. நாங்கள் கொடுக்காதீங்கன்னு போட்டோம். இப்போ புரியுதா உங்களுக்கு? நீங்கள் நல்ல கண்டென்ட் போட்டாலும் இந்த மாதிரி வேலைகளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் வைரல் ஆக முடியாது. ஓகே, இதை மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் அவங்க கூடயே பேசி எப்படி இதெல்லாம் பண்ணோன்றதை டீட்டெயிலாக இன்டர்வியூ எடுத்து போட்டிருக்கேன். அதோடைய லிங்க்கு இங்கே இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா கூட என்னுடைய சேனலில் போங்க, ராஜ வித்யாலயா சக்ஸஸ் ஸ்டோரிஸ்ன்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். இது மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட அவங்களுடைய சேனலில் எப்படிலாம் ஒர்க் பண்ணேன், என்னென்ன பிளான்ஸ்லாம் யூஸ் பண்ணேன். அதாவது குட் கண்டென்ட் மட்டுமே யூடியூப்பில் போதாதுங்க. இந்த டைட்டில் தம்ப்நெயிலுக்கு ஒரு பிளான் வேணும். அது என்னென்ன பிளான்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்றதை அந்த இன்டர்வியூஸில் போய் பாருங்கள்.